ஜிபி முத்து ஆரம்ப காலத்துல என்னையா இருந்தாலும் இப்படி பண்றாரு, என்ன மனுஷன் இவரு அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் அவங்க வாயாலேயே இன்னைக்கு என்ன மனுஷன்யா அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு ஜிபி முத்து. இவரை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கும் இப்ப விஜய் டிவி சினிமாவில் வர்றதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் ஆபாசமா பேசுவாரு, செய்கை பண்ணுவாரு, இவரை பிடிச்சு உள்ள போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க, கேஸும் கொடுத்தாங்க. இன்னைக்கு எப்படி இவ்வளவு ஃபேன்ஸ் தலைவர்னு இவரை கொண்டாடுறாங்க. ஒரு சில பேர் இவருக்கு ஜீரோ ஹேட்டர்ஸ் எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு ஹேட்டர்ஸ் இருந்தாலும் ஹேட்டர்ஸே நிறைய பேர் இவருக்கு ரசிகரா மாறிட்டாங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஆரம்பத்துல இவரை பைத்தியக்கார ஜோக்கரா தான் எல்லாரும் பார்த்தாங்க. போக போக தான் இவர் மனசு எல்லாருக்கும் புரிஞ்சுது. தன்னோட குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சோறு கூட போட முடியாத நிலைமையில தற்கொலை பண்ணிக்கலான்னு போனவரு இன்னைக்கு பல குடும்பத்துக்கு உதவி பண்றாரு. குடும்ப பிரச்சனையில உடம்பு முழுக்க பிளேடால வெட்டி 125 தையல் போட வச்சிருக்காரு இவர் தம்பி. எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பாரு. இருந்தாலும் துரதிருஷ்டவசமா இவர் தம்பி இறந்து போனதுனால எதையும் மனசுல வச்சுக்காம அவர் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளா வளர்த்துட்டு இருக்காரு. மனைவிக்கு சின்ன ஊனம் இருந்தாலும் ராணி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. 1000 விமர்சனம் இவர் மேல இருந்தாலும் ஒரு கணவனா, தந்தையா, நல்ல நண்பனா, நல்ல கலைஞனா, நல்ல மனுஷனா, ரியல் ஹீரோவா வாழ்ந்துட்டு இருக்காருங்க.